Hello my dear students. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் பார்ட் 4 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். பிகாஸ் ஆனால் லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது என்னென்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் வித்தவுட் எனி இம்ப்யூரிட்டிஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். சரி, இன்ட்ரென்சிக் இருக்கவே எதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரென்சிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்ட்ரென்சிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா 0 கெல்வின்லேயும் இல்லை ரூம் டெம்பரேச்சர்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட் பிஹேவ்ஸ் அஸ் அன் இன்சுலேட்டர். அவ்வளோக்கு சீக்கிரமாக வந்து கண்டக்ட் பண்ணாது. பிகாஸ் ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வேலன்ஸ் பேண்ட்லேயே தான் இருக்கும், கண்டக்ஷன் பேண்டுக்கு எதுவுமே போகாது. நான் ஒரு டைமும் ஹீட் பண்ணால் மட்டும்தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்துட்டு ஹீட் பண்ணாலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு லைட் அது மேலே அடித்தாலோ அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும், கண்டக்ஷன் நடக்கும். அப்போ நம்மளால் ஒரு டைமும் கண்டக்டிவிட்டியை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக கண்டுபிடிச்சது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். லோ கண்டக்டிவிட்டி இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் கூட, தட் இஸ் பியூர் செமிகண்டக்டர் கூட கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் நான் ஆட் பண்ணுறேன். அந்த இம்ப்யூரிட்டிஸ் யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டியாக இருக்கலாம், இல்லை பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டியாக இருக்கலாம். அதாவது தேர்ட் குரூப்லேருந்து பீரியாடிக் டேபிளில் தேர்ட் குரூப்லேருந்து ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் எடுக்கலாம், இல்லாட்டி பென்டாவேலண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 5th குரூப்லேருந்து ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் எடுக்கலாம். பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு தான் வேலன்சி 3 and 5 இருக்கும். ஸோ இப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய செமிகண்டக்டருக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் கூட அதோட கண்டக்டிவிட்டி ரொம்ப எனக்கு அதிகமாக இருக்கும். அப்போ வாட் இஸ் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒரு பியூர் செமிகண்டக்டர் தட் இஸ் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டருக்கு கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட கண்டக்டிவிட்டியை அதிகம் பண்ணுறதுக்காக இம்ப்யூரிட்டிஸ் நான் ஆட் பண்ணுறேன். அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டியாக இருக்கலாம், இல்லை பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டியாக இருக்கலாம். அப்போ கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ் டு த இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் is called as a doping and the impurity it is called as a dopant அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த impurity ஆட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் டோப்பிங் அப்படிங்கிறாங்க. நான் ஆட் பண்ணக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிக்கு பேர் டோப்பண்ட் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த டோப்பிங் எப்படினலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. 3 மெத்தடில் இதை நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா டோப்பண்ட் பொசிஷன் itself in the crystalline lattice. ஸோ இது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டோப்பண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் ஏதாச்சும் ஒரு லாட்டிஸ் பாயிண்டில் போய் வந்து பார்த்தோம்னா அதை இடம் பிடிச்சிரும். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா டோப்பன் ஷுட் நாட் டிசார்ட் கிறிஸ்டல் லாட்டிஸ் இன் த இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். இதுவும் போய் இடம் பிடிக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இட் ஷுட் நாட் டிசார்ட் த கிறிஸ்டல் லாட்டிஸ் ஆஃப் அன் இன்ட்ரென்சிக் அப்படின்னா பியூர். Therefore, dopant should have atoms comparable in size with size of an semiconductors. இந்த டோப்பண்டோட சைஸும் செமிகண்டக்டரோட சைஸும் மோரார்லெஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஈக்குவலாக இருக்கணும். ரொம்ப பெரிய சைஸோ இல்லை ரொம்ப சின்ன சைஸோ எடுக்கக்கூடாது, மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கிறதா எடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதான் பாருங்கள், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் செமிகண்டக்டர்ஸ் இங்கே எடுக்கக்கூடிய சிலிக்கான் ஜெர்மானியம் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலன்சி 4. அப்போது இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இம்ப்யூரிட்டி என்ன ஆட் பண்ணுறோம், ட்ரைவேலண்ட் கொஞ்சம் சின்னதை எடுக்கிறோம், இல்லாட்டி பென்டாவேலண்ட் கொஞ்சம் பெருசு 5 எடுக்கிறோம். ஸோ 4ங்கிறது செமிகண்டக்டரோட வேலன்சி. நம்ம ஆட் பண்ணக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இருக்கலாம், இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 இருக்கலாம், ஸோ 5 இருக்கலாம். ஸோ இந்த 2 இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். டோப்பன்ஸ் எந்தெந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ட்ரைவேலண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா போரான், அலுமினியம், இண்டியம். பென்டாவேலண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாஸ்பரஸ், அர்சனிக் அண்ட் ஸ்டிபியம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஒரு இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணி எது ஆட் பண்ணுறப்போ என்னவா மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் அதாவது பியூர் செமிகண்டக்டர் கூட நம்ம ஒரு ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அலுமினியம் நம்ம எடுத்துக்கலாம். அலுமினியம் அப்படின்னாலே வேலன்சி 3 இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு அலுமினியமை நான் உள்ளே ஆட் பண்ண உடனே த அலுமினியம் வில் ஆக்குப்பை த சேம் பிளேஸ் ஆஃப் அன் சிலிக்கான். ஸோ சிலிக்கான் பாருங்கள் சென்ட்ரலில் இருக்கா, அதே இடத்துல போய் வந்து பார்த்தோம்னா அலுமினியம் ஆக்குப்பை ஆகுது. சின்ஸ் அலுமினியம் இஸ் ட்ரைவேலண்ட் இட் ஷேர்ஸ்
கோவேலண்ட் பாண்ட் வித் 3 அதர் சிலிக்கான் ஆட்டம். பாருங்கள், ஒரு சிலிக்கான் ஆட்டமை சுற்றி 4 சிலிக்கான் ஆட்டம் இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற சிலிக்கான் ஆட்டம் இருக்கிற இடத்துலையே தான் நான் ஆட் பண்ணுற இம்ப்யூரிட்டி போய் உள்ளே ஆட் ஆகுது. ஆட் பண்ணதுக்கப்புறம் அலுமினியமோட வேலன்சி 3 இருக்கிறதுனால அது சுற்றி இருக்கக்கூடிய 3 சிலிக்கான் ஆட்டமை கோவேலண்ட் பாண்டுனால அது வந்து பார்த்துட்டோம்னா பிடிச்சி வச்சுக்கிறது. அப்போ 4ஆவதாக இருக்கக்கூடிய சிலிக்கானை பிடிச்சி வைக்கிறதுக்கு அதுக்கிட்ட பாண்ட் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். The fourth silicon atom do not have a bond to share with aluminum, hence ஹோல் இஸ் கிரியேட்டட். அப்போது ஈச் ட்ரைவேலண்ட், அப்போ நான் இப்போ பாருங்கள், இந்த இதில் எத்தனை அலுமினியம் ஆட் பண்ணியிருக்கேன்? ஒரே ஒரு அலுமினியம் ஆட்டம் தான். ஒரு அலுமினியம் ஆட்டம் ஆட் பண்ணதுக்கே எனக்கு எத்தனை ஹோல் கிரியேட் ஆகிருக்கு? ஒரு ஹோல். அப்போ யோசிச்சு பாருங்கள், இது ஜஸ்ட் ஒரு ஆட்டம் சைஸு, ஒரு கிறிஸ்டல் சைஸ் எடுக்கிறப்போ எவ்வளவு அலுமினியம் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்னென்னா ஈச் ட்ரைவேலண்ட் டோப்பண்ட்டை ஆட் பண்ண எனக்கு இங்கே என்ன அதிகமாகும்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வில் இன்க்ரீஸ். தேர்ஃபோர் அட் ரூம் டெம்பரேச்சர் சம் எலக்ட்ரான்ஸ் பிரேக். அப்போ என்ன ஆகுனா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறப்பவே இந்த ஹோல்ஸை யாராச்சும் ஒருத்தங்க ஃபில் பண்ணணும்ல. அப்போது நெய்பரிங் ஆட்டம்லேருந்து ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்துட்டோம்னா அங்கேருந்து பிரேக் ஆகி கோவலண்ட் பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹோல்ஸை வந்து பார்த்தோம்னா ஃபில் பண்ண வரும். ஸோ அட் ரூம் டெம்பரேச்சர் சம் எலக்ட்ரான்ஸ் பிரேக் தயர் பாண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் அ எலக்ட்ரான் ஹோல் பேர். Simultaneously some of the free electrons recombine with the hole and reduce the number of free electrons and intrinsically generated electrons to and extrinsically generated electrons. ஸோ அப்போ இங்கே ஓவராலாக என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ட்ரின்சிக்கலி ஜெனரேட்டட் எலக்ட்ரான் வில் பி லெஸ் தென் த நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரின்சிக்கலி ஜெனரேட்டட் எலக்ட்ரான். அப்போது ஜென்ரலாகவே இங்கே ஓவராலாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்கன்னா ஹோல்ஸ் வந்து நிறையா இருக்கும், எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் இங்கே மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்? ஹோல்ஸ். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போது திஸ் டைப் ஆஃப் semiconductor it is called as an p-type semiconductor. p-type semiconductor நல்லா பார்த்துக்காங்க. ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் கூட ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி நான் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணுறதுனால ஒரு சிங்கிள் சிலிக்கானுக்கு வந்து பாண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்காது. அதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் கிரியேட் ஆகும். அந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு நெய்பரிங் ஆட்டம்லேருந்து பாண்ட் பிரேக் ஆகி ஒரு எலக்ட்ரான் உள்ளே வரும். அப்போ வந்து எலக்ட்ரான் ஹோல் பேர் கிரியேட் ஆகும். அப்போ இங்கே ஜென்ரலாகவே யாரோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹோல்ஸோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு செமிகண்டக்டருக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா p-type semiconductor. ட்ரைவேலண்ட் ஆட் பண்ணால் ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணால் அதுக்கு பேர் p-type semiconductor. பிகாஸ் ஆனால் நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து வேறு எது பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பைட் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், p-type semiconductor is electrically neutral. Therefore the movement of holes as charge carrier occurs when a valence electron from neighboring semiconductor atom jumps to fill the hole created by the dopant atoms in the p-type semiconductor. இப்போ ஸ்டார்டிங் நான் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ண ஹோல்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து செமிகண்டக்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்கும். இந்த ஹோல்ஸை வந்து பார்த்துட்டோம்னா ஃபில் பண்ணுறதுக்காக எப்போ நெய்பரிங் ஆட்டம் எனக்கு எலக்ட்ரான்ஸை கொடுக்குதோ அப்போ தான் எனக்கு மூவ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், கண்டக்டிவிட்டியும் எனக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அதான் இந்த பாயிண்டில் இம்பார்ட்டன்ட் போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். The movement of holes as charge carrier occurs when a valence electron from neighboring semiconductor atom jumps. So neighboring semiconductor atomல இருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி இந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு வந்துச்சு அப்படின்னா so it is said to be an p-type semiconductor. Whenever valence electron fills the hole generated by the dopant. அப்போது இந்த valence electron எப்போவுமே யாரோட valence electron? இந்த நெய்பரிங் ஆட்டமில் இருக்க நெய்பரிங் சிலிக்கான் ஆட்டமில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் யாரோட ஹோலை ஃபில் பண்ண வர்றாங்க அப்படின்னா இந்த டோப்பண்டால் கிரியேட் ஆன ஹோலை ஃபில் பண்ண வர்றாங்க. மறுபடியும் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். அந்த நெய்பரிங் ஆட்டமில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டரோட வேலன்ஸ் எலக்ட்ரான் டோப்பண்ட்னால கிரியேட் ஆன ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஸோ த டோப்பண்ட் ஆட்டம் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போ யார் எலக்ட்ரானை வாங்கிக்கிறா? டோப்பண்ட் தான் எலக்ட்ரானை வாங்கி அந்த ஹோலை வந்து அடைக்குது. ஸோ தேர்ஃபோர் த டோப்பண்ட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. தஸ் த டோப்பண்ட் ஆட்டம் இன் p-type semiconductor is called நெகட்டிவ்லி சார்ஜ்டு கோர் ஆர் அக்செப்டார் இம்ப்யூரிட்டி. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அக்செப்டார் இம்ப்யூரிட்டி. ஸோ இந்த ஆல் அலுமினியம் ட்ரைவேலண்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்செப்ட் ஆர் இம்ப்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே டயக்ராம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ஹோல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும் இந்த இடத்துல.
இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹோல் வந்து பார்த்துட்டோம்னா க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு யார் வர்றாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நெய்பரிங் ஆட்டமில் இருக்கக்கூடிய சிலிக்கானோட வேலன்சி எலக்ட்ரான் தான் இந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே வருது. ஸோ தேர்ஃபோர் இங்கே அலுமினியம் பிஹேவ்ஸ் as an acceptor atom or acceptor impurity. அப்போ கீழே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கிராஃப் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ பி டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று வந்து இன்ட்ரின்சிக் பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கிறப்போ அது எப்படி இருந்துச்சு. பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கிறப்போ எல்லா எலக்ட்ரான்ஸுமே இங்கே பாருங்கள், பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கிறப்போ எல்லா எலக்ட்ரான்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலன்ஸ் பேண்டில் தான் இருந்துச்சு. கண்டக்ஷன் பேண்டுக்கு யாரும் போகலை. அது மட்டும் இல்லாமல் வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபார்பிடன் எனர்ஜி கேப் ரொம்ப அதிகம். அதனால் இங்கே கண்டக்டிவிட்டி நடக்கவே இல்லை. ஸோ இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஆயிரும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா பி டைப் செமிகண்டக்டர், அதாவது இப்போ ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி நான் ஆட் பண்ணிட்டேன். ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி இங்கே நான் ஆட் பண்ணனால இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், புதுசாக ஒரு பேண்டு க்ரியேட் ஆகுது. எங்கே க்ரியேட் ஆகுது? வேலன்ஸ் பேண்டுக்கு கொஞ்சம் மேலே, வேலன்ஸ் பேண்டுக்கு கொஞ்சம் மேலே. அந்த கொஞ்சங்கிற வார்த்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் எழுதணும். த அக்செப்டார் இம்ப்யூரிட்டி பேண்ட் இஸ் கிரியேட்டட் லிட்டில் above வேலன்சி பேண்ட், therefore the energy gap between வேலன்ஸ் பேண்ட் அண்ட் அக்செப்டார் இம்ப்யூரிட்டி பேண்ட் இஸ் வெரி லெஸ். ஸோ இப்போ எனக்கு கண்டக்டிவிட்டி கொஞ்சம் நிறையாவே நடக்கும். ஸோ therefore இங்கே ஓவரால் ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். த எனர்ஜி கேப் ஆஃப் த பி டைப் இஸ் வெரி மச் லெஸ் வென் கம்பேர்ட் டு த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். therefore எந்த விதமான ஹீட்டும் எந்த விதமான லைட்டும் கொடுக்காம ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலன்ஸ் பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அக்செப்டாருக்கு போகும். அக்செப்டார்லேருந்து வாங்கி மேலே கண்டக்ஷனை கொடுக்கும். ஸோ த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் கேன் மூவ் டு த அக்செப்டார் இம்ப்யூரிட்டி பேண்ட் ஈவன் அட் அ ரூம் டெம்பரேச்சர் அண்ட் கிரியேட்ஸ் ஹோல் இன் த வேலன்ஸ் பேண்ட். thus electrical conductivity of p type is greater than the intrinsic semiconductor. ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட் இஸ் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், அதில் ஒரு டைப் நம்ம பார்த்துட்டோம், தட் இஸ் பி டைப் செமிகண்டக்டர், அதாவது ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி நம்ம ஆட் பண்ணுறோம், அக்செப்டார் இம்ப்யூரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என் டைப் செமிகண்டக்டர்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் தேர் இஸ் எனி query please do let me know so that I can clarify in the next video.